Hello students, welcome to our channel Manavana Siriyar. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனா சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து 90 மார்க்கு. 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 81 வாங்கியிருக்காங்க. அப்போ 100க்கு வந்து 91 வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 20க்கு 20 வாங்கியிருக்காங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. 3 மார்க்கில் வந்து 19 வாங்கியிருக்காங்க. 5 மார்க்கில் வந்து 29 ஆஃப் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90க்கு 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அரை மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. ஸோ இங்கே எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 1ன்னு போட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் வெளில போட்டு உள்ள ஆப்ஷன் போட்டு ஒரு லைன் போட்டு அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 ரைட் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் செக்ஷன் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போயம் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க, அதுவும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. லைக் வந்து சிமிலி. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அலிட்ரேஷன்னா என்ன, மேன் மேடு. ஸோ கரெக்டாக வந்து எழுதியிருக்கிறதுனால ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் ஒரு அரை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இஆர்சியும் வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ஆஃப் லைனு, கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2.5 மார்க் போட்டிருக்காங்க. கமாண்டும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 2ல் ஆப்வியஸ் டைம் ஆஃப் கிராண்ட்மா. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் நீங்கள் நல்ல மார்க்கை வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டயலாக் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. மார்னிங் வந்து ஃபில்லிங் தப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ ரஃப் காப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரஃப் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து எஜுகேஷன். ரஃப் காப்பி எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிடணும். அதுக்கு கீழே ஃபேர் காப்பி, இதுக்கும் எஜுகேஷன் வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட் ஆஃப் கிவன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட் ஆஃப் கிவன் மை பேசேஜ் 45. ஸோ கிராமர் பார்ட்டும் எழுதியிருக்காங்க. பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. ப்ளூரல் கன்சிடர் ஆஸ் ஏ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஜுவல்ஸ். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெட்டர் ரைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கர்மந்துரை, மேல் ஸ்ட்ரீட், சேலம். டியர் கசின் பிரேமலதா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் ஃபார் I am really happy. Yesterday our school arranged for trip to the park. Tanjavur. I saw the Sivan Murugan temple. I bought a smartwatch for you. Bazaar. My trip was a really fun and knowledgeable for and my friend. Tanjavur temple was a very beautiful and more encouraging for my eye. I learned the sum of the history and அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக லெட்டர் ரைட்டிங் பண்ணுங்கள், நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி அட்ரஸ் ஆஃப் என்வலப் வந்து ரொம்ப இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸஸ், இன்ட்ரடக்ஷன், பிகினிங் ஆஃப் ஃப்ரெண்ட்டு, ஆஃப்டர் 20 இயர்ஸ், பிரேக் த்ரூத் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த லெசன் ஆஃப்டர் 20 இயர்ஸ், பீயிங் ஆஃப் ஃப்ரெண்டு. அதே மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வில் பி நெவர். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் இங்கிலீஷ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கெலாம் க்ளவுட்ஸ் போடுங்க. க்ளவுட்ஸ் போட்டு அழகாக நீட்டாக எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அப்டேட்லாம் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஹாப்பி அண்ட் நேச்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் பாக்ஸிங், சினாப்சிஸ், இன்ட்ரடக்ஷன், மேட்சஸ் ஆஃப் யூஎஸ்ஏ, கான்ஃபிடென்ட், அவார்ட்ஸு, கன்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் விமன் இஸ் ஏ ஆல்வேஸ் பீயிங் த கான்ஃபிடென்ட். ஸோ வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் அப்டேட் பண்ணுறதுக்கே எங்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு, பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி கிராமர்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, இஆர்சி எப்படி எழுதியிருக்காங்க, போயம்மு, பேராகிராஃபு, காம்போசிஷன், அதேமாதிரி லெட்டர் ரைட்டிங்கு, இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.